கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 48:11. உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்களேன். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ரொம்ப அதிகமாய் செய்ய வல்லவர். நாம் ஜெபித்ததற்கு அதிகமாய்த்தான் அவர் செய்கிறவர். சிலர் தங்களுடைய ஜெபங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். அவர்களிடம் ஒன்று கேட்கிறேன், உங்கள் ஜெபமா அவர் அன்பா? எது பெரிய காரியங்களை செய்கிறது? அவருடைய அன்புதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தேவன் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப மேன்மையானது, உயர்வானது. யோசேப்பு மட்டும் இல்லை, இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொருவரும் அவர் பார்வைக்கு மேன்மையானவர்கள் தான். நீங்களும் கூட மேன்மையானவர்கள். உங்கள் வாழ்வை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்களும் அது நிறைவேற அவர் முடித்து வைத்திருக்கிற ஆயத்தங்களும் ரொம்ப நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவர் பெரிய தேவனாக இருப்பதால் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமானதாக அவருடைய கிருபை, இரக்கம், ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழும்போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினையாத நேரத்தில் நம்மை தேடி வரும். நம் எதிர்பார்ப்புகள் ரொம்ப சின்னவைகள் தான், ஆனால் அவர் நம் மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் அளவு விவரிக்கவே முடியாது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற மேலான திட்டங்களுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யாக்கோபுக்கு எப்படி செய்தீரோ அதே போல நினைக்க முடியாத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எங்கள் லைஃபை குறித்து நீங்கள் எழுதி திட்டம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஒன்றும் குறைவிடாமல் நடக்கும் என்று நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் அப்படி எங்களை மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் பெரியவைகள். ஆகவே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.